ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படி பார்க்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த ரீடிங். விருச்சிக ராசிக்கு மந்த் வைஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஜனவரியில் நிறையா மல்டி டாஸ்க் ஏற்படலாம் சில பேருக்கு. இதை செய்கிறதா அது செய்கிறதா இல்லை எப்படி செஞ்சால் இதை முடிக்கிறது அப்படின்ற மாதிரியான எனர்ஜி தெரியுது. அண்ட் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். அண்டு சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஆனால் எந்த சாய்ஸு பெஸ்ட்டு அப்படின்றது தெரியாது. முடிவு எடுக்க முடியாமல் ஒரு திணறல், அந்த ஒரு எனர்ஜி தெரியுது. அண்டு பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மேபி ஃபேமிலிக்குள்ளே சம்வாட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் அடங்கும், அமைதியாகும். இல்லை நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் இப்படியே போயிட்டே இருக்குது, பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு போராடி இருக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் நீங்கள் அமைதியாகிடுறீங்க. சரி, ஹீலிங் ஏற்படட்டும், அதாவது காலப்போக்கில் அது சரியாகும் அப்படின்னு நீங்கள் அமைதியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேர் எப்படின்னா, சப்போஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் போகிறத பற்றி அதிகமாக யோசிப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கனால ஒரு முடிவு எடுக்க முடியாது. சில பிரச்சனைகள் போயிருந்துருக்கலாம். அதனால் ஓகே, அமைதியாக இருப்போம். இந்த கமிட்மெண்ட் ரிலேட்டடாக இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேர் மெடிடேஷன் பண்ணுவீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஹீலிங் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இருக்குது. அதாவது நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சு அமைதியாகிறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ மார்ச்சில் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸு. ஸோ மார்ச்சில் நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கிற விஷயம் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் கொஞ்சம் நடக்கலை. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஒரு ஏமாற்றம் ஏற்படலாம். இல்லை உங்களை சுற்றி யாராவது உங்களை ஏமாற்றலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, ஓகேவா? மணி ரிலேட்டடாக, ஏன்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், நீங்கள் மணி வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப காலமாக, வர வேண்டிய இடத்துல இருந்து வரும்னு. அது கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூ தெரியுது. உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் தெரியுது, ஓகேவா? ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, உங்களை சுற்றி ஒரு பொறாமை, போட்டி, ஈகோ இஷ்யூ இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கலாம். அதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அது எல்லாமே சுமந்துட்டுருக்கிறது உங்களுக்கே ஒரு கஷ்டமாக ஃபீல் ஆகும். நான் ஏன் மற்றவங்களோட இப்படி ஒரு ஈகோ காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் நினைக்கலாம். ஸோ அது எல்லாமே விட்டுறலாம், ரைட்? ஸோ சுற்றி இருக்கிறவங்களோட எப்போ பாரு தான் தான் பெருசு அப்படின்ற ஒரு எனர்ஜி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு இருக்குது. சில பேர் எப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை தெரியுது, போட்டி போடுறாங்கன்னு தெரியுது, உங்களை எரிச்சல் அடைய வைக்கிறாங்கன்னு தெரியுது, அந்த மாதிரி எனர்ஜி இருக்கும். ஆனால் நீங்கள் பதிலுக்கு சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் மிஸ் ஆயிரும். அதனால நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு விலகி போவீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகே, அதாவது சண்டை போட வேண்டாம், அமைதியாக போயிடலாம், இந்த பிரச்சனையெல்லாம் தேவையில்லை, ஓகே அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். மே மந்த்து அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு போராட்டம் தெரியுது. ஸோ ஆக்சுவலி நான் இங்கே எப்படி ஒரு ஓவராலாக பார்க்குறேன்னா, உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஆரம்பிக்குது ஜான்வரியில். பட் அந்த நிலை அப்படியே மாறுது டிசம்பரில். உங்களுடைய குழப்பம் தீர்ந்து உங்களுடைய போராட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு சக்ஸஸ் இயர் எண்டில் பார்க்க முடியுது, ஓகேவா? அருமையாக அந்த மாதிரி இங்கே ஒரு 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கே 2 ஆஃப் பென்டக்கிள், டவர்,
ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? ஸோ சக்ஸஸில் முடியுது. குழப்பம் பாதியே தெரில போகிற பாதியே அப்படின்னா ஃபைனலி யூ வில் கெட் யூ வில் ரீச் த பாத். ஓகே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே மந்த்து ஒரு போராட்டம், குடும்பத்துக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கலாம். இல்லைனா 10 ஆஃப் கப் ஸ்ட்ரென்த்து. ஸோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு நியூ கமிட்மெண்ட் இல்லை நியூ ப்ரப்போசல் ஆர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகிறதுக்கான ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் வந்து ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக வந்து பார்க்க முடியுது. இமோஷ்னலாக வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம்தான் இருக்கும். அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு பொறுமை அப்படின்றதும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பொறுமை இருந்தால் தான் நிதானமாகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம போராடி ஜெயிக்கவும் முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஜூன் மந்த்து வந்து அருமை. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ ஒரு 5 months வெயிட், 4 months மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 5வது மாதத்துலேருந்து உங்கள் இதில் சக்ஸஸ் பார்க்க முடியுது. ஸோ ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அண்டு நியூ பிகினிங் அருமையாக இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ், ரைட். அண்ட் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. இப்போது கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை அப்படியே மாறும், ரைட்டா. அண்டு சில பேருக்கு வந்து கர்மா அப்படின்றத பற்றின ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே. ஸோ ஒரு நியூ ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ் வந்து ஈவன் ஒரு வெளியே நல்லா தெரிய வரும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஏற்படுது. ஓகே. ஜூன் மந்த்து நியூ பிகினிங் பார்க்க முடியுது. அண்ட் சில குழப்பங்கள்லாம் இருந்தது உங்களுக்கு, ரிப்பீட்டடாக அந்த குழப்பம் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த தீர்ந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். ஓகே. அண்ட் ஜூலையில் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள், 9 ஆஃப் கப்ஸ். வாவ். நீங்கள் விரும்புகிற விஷயம் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய ப்ரேயர் நிறைவேறும். அப்புறம் மணி ரிலேட்டடாக உங்களுடைய ஆசை நிறைவேறும். ஒரு ஹையர் பொசிஷனோ ஒரு ப்ரமோஷனோ அதெல்லாமே வந்து கிடைக்கும். அப்படி சில பேருக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஓகே. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. அதுதான் உங்களுடைய ஆசை அப்படின்னா அது நிறைவேறும். ஓகேவா? ஸோ ஜூன், ஜூலை ரொம்ப நல்லாயிருக்கு. ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அசையாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாற்றம் வரும். எந்த ஒரு அதாவது ஒரு மாற்றமும் ஏற்படல, இது இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு நியூ பிகினிங் இருக்கும். இல்லை நீங்கள் வீம்புக்குன்னு நான் ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன், நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன், என்னை எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, இல்லை எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், அதனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி மாறும். அது ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் வைப்பீங்க. அப்படி வைக்கும்போது அது வந்து ரொம்ப அழகாக நியூ பிகினிங்காக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே வந்து புதுசாக இருக்கும். நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டெத் கார்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப படுத்திட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ரீபர்த் எடுக்கிற மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி உங்களுடைய எனர்ஜி வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸ்டக்காகி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த எனர்ஜியில் வந்து மாற்றம் வரும். ஸோ நியூ பிகினிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. செப்டம்பர் அப்படி பார்க்கும்போது சம்வாட் ஒரு குழப்பம் ஏற்படலாம். தேர்ட் பார்ட்டிஸ்னால் உங்களுக்குள்ள ஒரு உங்கள் எனர்ஜியை நீங்களே லோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டிஸ் எது சொன்னாலும் வந்து நம்புறது, அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுறது அதெல்லாம் வந்து விட்டுறது நல்லது. ஏன்னா அதில் நீங்கள் கட்டுண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ இங்கே கிங் ஆஃப் பென்டக்கிள், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும் இருக்குது. ஸோ சில பேர் வந்து மேரிடாக இருக்கலாம். அண்டு ஸோ மணி ரிலேட்டடில் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து உருவாக்குறதுல கொஞ்சம் வந்து ஒரு முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும். ஓகே. பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னால் முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு
அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது செப்டம்பர், அக்டோபர் அந்த 2 மாதமும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? அண்டு நவம்பர் ஆல்சோ உங்களை சுற்றி ஒரு போராட்டம் ஏற்படுது. அக்டோபரில் பார்த்திங்கன்னா ஒரு என்னது கன்ஃபியூஷன் இருக்குது, டெசிஷன் எடுக்க முடியல. யார் உங்களை முதுகில் குத்திட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் உங்களை காயப்படுத்திட்டதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது, ஓகே? ஸோ ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு திணறல் இருக்கலாம். அண்ட் சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் போகிறத விட அது எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட எது உண்மை அப்படின்னு பார்க்குறது நல்லது. பக்கத்துலேயே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ 5 of Wands, 6 of Wands, அது 7 of Wands, ஓகே? ஸோ நீங்கள் பண்ணுறத மற்றவங்க எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறது சரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக ஸ்ட்ராங்காக நான் பண்ணுறது சரி அப்படின்னு நிற்பீங்க உங்களுக்காக, ரைட்? ஸோ ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு ரியலைசேஷன் வருது அப்படின்னு தெரியுது. சில பேருக்கு உங்களுடைய பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன், மேபி உங்கள் பர்சனோ இல்லை நீங்களோ ஒரு பிளாக்டாக இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ரியலைசேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிளாக்டு ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டெசிஷனும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சிச்சுவேஷனாக பிளாக்டாக இருக்கலாம், சிச்சுவேஷனுக்குள்ளே, இல்லை உங்கள் பார்ட்னரை நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரிதல், அது ரிலேட்டடாக ஒரு மாற்றம் அவங்கள்ட்ட ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது, ஓகே? ஸோ அண்டு எஸ், அதாவது லவ்வர்ஸ் கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் சாய்ஸஸ் இருக்கும் அப்படின்னும் தெரியுது. அதில் நீங்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வருவீங்க, ரைட்? அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் டிசம்பரில் எல்லாமே மாறுது. இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் இருக்குது, ஸ்டக் எனர்ஜி இருக்குது, ஒரு பயம் இருக்குது, பயம் சொல்ல முடியாது, ஆமாம் பயம் இருக்குது, குழப்பம் இருக்குது, ஓகே? நான் மணியை ப்ரொடெக்ட் பண்ணணும், மணிக்கு என்ன பண்ணணும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்கள், மல்டி டாஸ்கெல்லாம் ஓடிட்டு இருக்குது. எல்லாமே மாற்றம் ஏற்படுது. ஸோ அந்த பய உணர்ச்சியோ இல்லை ஆமாம் அதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நியூ பிகினிங், டெத் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, ஓகே? ஆனால் என்ன, கண்டிப்பாக உங்களுக்கு இயர் எண்டில் சக்ஸஸ் காத்துட்டு இருக்குது. நடுவுலையும் உங்களுக்கு நிறைய நியூ பிகினிங் இருக்குது. ஸோ அந்த 6th 7th மந்த்லலாம் மணி ரிலேட்டடாக நல்லா இருக்கும். அதை பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்றது உங்களுக்கான ஒரு விஷயமாக தெரியுது, ஓகே? 2025, ஓகே ஃபைன். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், ஓகே? எல்லாருக்கும் ரெசனேட் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பட் ரைட் நோ நான் பர்சனல் ரீடிங் எடுக்கலை. நீங்கள் வேறு யார்கிட்டையாவது எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.